கோட்டார் கோயில் பகுதி. இங்கே 2 பயணிகள் இருக்கிறார்கள், அவர்களை பார்ப்போம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். சாருக்கு எந்த ஊர்? சார் பிளாத்திக்குளம் சார். பிளாத்திக்குளம். நெல்லை மாவட்டமா? இல்லை, தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி. முன்னால் நெல்லையா இருந்து இல்லையா? ஆமாம். நெல்லை வந்து தூத்துக்குடி, தென்காசி, 3 பிரிச்சிருக்கு ஒரு மாவட்டத்தை. ஆமாம் சார். சரி, இப்போ தெய்வீக சுற்றுலா. சரி சரி. இதுக்கு முன்னால் எந்த ஊருக்கு வந்திருக்கா? நான் அந்த ஊருக்கு இப்போ தான் புதுசாக இப்போ தான் வந்திருக்கு. சரி சரி. இப்போ இந்த ஊரில் வந்தவரை உங்கள் ஊருக்கு இந்த ஊருக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? இங்கு உள்ள மக்களுடைய அணுகுமுறைகள், பேச்சு வழக்குகள், சாந்தமான குணங்கள், இது மக்களுடைய பழக்க வழக்கம் நல்லா இருக்கு இல்லையா? அமைதியான சூழ்நிலையில் வாழ்றாங்க. நல்லா குழுன்னு ஒரு நல்லா இருக்கு சிச்சுவேஷன். நல்லா இருக்கு இல்லையா? இயற்கை நல்லா எழில் கொஞ்சம். சரி, இந்த ஊரில் வேற எங்கே போனீங்க? நான் போனது திருப்பரப்பு ஃபால்ஸ். ஓ, திருப்பரப்பில் இன்னைக்கு குளிக்கிறதுக்கு அனுமதி உண்டா? அனுமதி உண்டு. நல்லா இருக்கு இல்லையா? ஃப்ரீயாக இருந்தது. சரி சரி. நான் போன வாரம் போயிருந்தேன். அப்போ மறுகால் திறந்து விட்டுருந்து தண்ணி அதிகம் வந்துட்டு. தண்ணி அதிகம், இப்போ தண்ணி அதிகமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியா? நல்லா இருக்கு இல்லையா? நல்லா இருக்கு. சரி, பக்கத்தில் ஒரு சிவாலயம் இருக்குது, அங்கே போனீங்களா? போனோம் சார். சரி. இந்த சிவாலயங்களை பார்க்கும்போது எப்படி தோணுது? சிவாலயங்கள் நல்லா இருக்கு. மக்களுடைய மனசில் புனிதங்கள் வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் சிவாலயங்கள் சிதைஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா? அன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா? அன்னைக்கு மன்னர் காலத்தில் எவ்வளோ இதுகளெல்லாம் ஆன்மீக இடங்களெல்லாம் ரெடி பண்ணியிருக்கு. இன்னைக்கு அதை பராமரிக்காமல் நிறைய இது அழிஞ்சிட்டு இருக்கு. வருமானம் வரக்கூடியது மட்டும் அவங்க எடுக்கிறாங்க. அரசாங்கமே எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அன்னைக்கு பாரதியார் ஒரு பாட்டு பாடியிருந்தார், 30 கோடி முகமுடையால் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அது எனக்கு மறந்து போச்சு. 7ஆம் வகுப்பில் படித்தேன். 30 கோடி முகமுடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் அப்படின்னு ஒரு பாட்டு இருந்து, அன்னைக்கு 30 கோடி மக்கள் இருக்கிற நேரத்தை அவர் அந்த பாட்டு பாடினார். அன்னைக்கு இருந்த அளவுக்கு 30 கோடி மக்கள் இருக்கிற நேரத்தை கட்டின கோயிலுக்கு இன்னைக்கு 100 கோடி மேலே இருக்கு. ஆமாம், அந்த ஜனத்தொகை கூடியிருக்கு, அதுக்கேற்ற கோயில் கூடல. அந்த 30 கோடி இருந்த மக்கள் இருந்த காலத்தில் உள்ள கோயிலே பராமரிக்கல. அப்போ இன்னைக்கு குற்றவாளிகள் நம்ம தான். நம்ம வந்து ஆமாம், நம்ம வந்து நம்ம கலாச்சாரத்தை, நாகரிகம், பண்பாடு எல்லாம் இழந்துட்டு வரோம். இதை வந்து வரும் தலைமுறைகள் வந்து அதை வெளிநாட்டு நாகரிகம், மேல்நாட்டு இதுங்க நம்ம பேசுகிறோம். ஆமாம் வராங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். வட இந்தியா ஆட்கள் இங்கே வந்து இந்திய ஆட்கள்லாம் வராங்க. ஆனால் இங்கே அந்த என்னன்னா மக்களுடைய மனசில் வந்து நம்மளுடைய மதங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு இல்லையா? ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்க போனால் வெளிநாட்டில் நம்ம கலாச்சாரம் அநேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. ஆமாம், நம்ம நாட்டை விட அவங்க வளர்ச்சி. ஆமாம், ஏன்னா அவங்க வந்து ஆன்மீகத்தை இன்னைக்கு நல்லா நம்புறாங்க. நம்ம வந்து ஆன்மீகத்தை நம்பாம ஏதோ தவறான பாதையில் போன மாதிரி தோணுது. போறோம் இல்லையா? தோணுன்னு நினைக்கிற போகிறோம் இல்லையா? இதை மாற்றம் சொல்றாங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா, அதிகமா இருக்கு. அது ஆமா, ஒரு பழமொழி கூட உண்டு, முற்றத்து முல்லைக்கு மனம் இல்லை அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா, அப்படி நினைக்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்க முல்லைக்கு மனம் இல்லைன்னு நினைக்கும் இல்லையா? சரி சரி. வேற ஏதாவது முக்கியமான கதைகள் மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா? மக்களுக்கு என்ன, மக்கள் சிறு குழந்தைங்க அந்த மனசில் மக்களுடைய தெய்வீக நம்பிக்கை கொடுக்கணும். அவங்களே சில நேரங்கள் கோயில் குளங்கள் கூட்டு போகணும். ஆமாம். பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பிஸ்னஸ், தன்னுடைய தொழில், தன்னுடைய வேலை, பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை தொழில் போகிறவங்க, அந்த பிள்ளைகளை வந்து சில நேரங்களில் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து கோயிலை வந்து காட்டி, இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் செய்தது, நம்ம பண்ணது, இப்போ செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் சரி பண்ணணுங்கிற மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. அதை சரி பண்ணணும். மக்கள் மனசு மாற சரியாயிருச்சு. மக்கள் பயபக்தி இல்லை. அந்த பயபக்தி இருந்தால் குற்றம் குறையும், முன்னேற்றம் வரும், அமைதி கிடைக்கும், நிறைய விஷயங்கள் நல்ல நடக்கும், வளர்ச்சிகள் இருக்கும். சரி சரி. வேற ஏதாவது சொல்லாமா? வேற சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். தெரிஞ்சது இவ்வளவுதான். அவ்வளவுதான். இத்தனையோ மக்களுக்கு எவ்வளவு தெரியும். சரி, ஒரு சின்ன நல்ல ஒரு பக்தி பாட்டோ 2 வரி பாடலாமா? பாடுவாங்க, எங்க மனைவி பாடுவாங்க. சரி, பாடுங்கள் தாயே. பாடுங்கள். கற்பூர நாயகி கனகவள்ளி அப்படி இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது பாடுங்க. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோணுமொரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவிய பெரிய தொண்டரோடு கூட்டுக் கண்டாய். அலையாளி அரிதுயிலும் மாயினது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி
அருள்வாய் அபிராமியே. இந்த இதில் வந்து நம்ம பெருமாளப்பரையும் சேர்த்து தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் மக்கள் சிவன் பெருமாள் அப்படிங்கிறது பிரிக்கிறாங்க. பிரிக்கவே கூடாது. என்றைக்குமே ஹரியும் ஹரனும் ஒன்று, அறியாதான் வாயில அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. எல்லாமே ஒன்று தான். நம்ம வந்து நம்ம தாத்தா பாட்டி, சித்தப்பா பெரியப்பா, சின்ன தாத்தா பெரிய தாத்தா எல்லாமே ஆதி மூலம் ஒரு ஆள். அதே மாதிரி தான் இல்லையா? திருவண்ணாமலையில் அந்த கொடி மரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரும் ஒரே இதா இப்படி பிரிஞ்ச மாதிரி இருந்தாலும் அந்த நம்ம சிவபெருமான் வந்து நடுவில் நின்று அப்படி இருப்பாரு. ஒரு முகமா. சரி 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 சரி. அதே மாதிரி குமரி மாவட்டத்தில் இனி ஒரு விசேஷமான கோயில் இருக்கு, சுசீந்திரம் தானுமால் அயன். அந்த கோயில் போயிருக்கா? அதான் இன்னைக்கு நீங்கள் போகும்போது நாகர்கோவில் பக்கத்தில் தான் இருக்குது. அது வந்து உலகத்திலே ஒரே கோயில் தான் உண்டு. சிவன், விஷ்ணு, பிரம்மா, தானுமால் அயன் ஒரே கோயில். அயன், தானுமால் அயன். அந்த கோயில் பேர் எப்படி தான் தானுமால் அயன் கோயில். சுசீந்திரம் தானுமால் அயன் அப்படின்னு அந்த கோயிலையும் பாருங்க. பார்த்தாச்சுன்னா விஷயம் நிறைய இருக்கு. உலக அதிசயங்கள் அத்தனையுமே குமரியிலையும் தமிழ்நாட்டிலையும் கொட்டி கிடக்கு. நம்ம வந்து அதை கண்டுகொள்ளல, ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கு இல்லையா? ஏன்னா குமரி கண்டம் ஒன்று இருந்தது ஆதியில், நமக்கு தெரியாது, படிச்சிருக்கோம். அது கடலுக்குள்ள மூழ்கி போச்சு. ஆமாம், அதில் கொஞ்சம் இன்ஜினியர் தான் அந்த குமரி கண்டம். அதில் உள்ள தமிழ் குடி மொத்தத்திலே பாதியும் அழிஞ்சு போச்சு. அந்த காலத்துல இருந்ததில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காப்பியங்கள் அதெல்லாம் இருக்குது. அதை வச்சு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கோம். அதை தெய்வம் தான் வெளியே காட்டுறாங்க. அந்த மூக்குத்திய வெளியே தானே காட்டி வச்சு தான் வர்றோம் நம்ம. ஆனால் என்னன்னா குமரி மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் பிரிவாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? வார்த்தை எல்லாமே விஷயத்தில் இல்லை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசம். கலாச்சாரம் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வித்தியாசம் தான். ரெண்டாவது மக்கள் வந்து இங்குள்ள ஒரு நிகழ்ச்சியில நம்ம ஒரு தமிழ்நாட்டில் ஒரு செய்தியிலையோ ஒரு இதுலையோ அதிகமாக வர்றது கிடையாது. அப்படியா? அளவுக்கு வர்றது இல்லை. அவங்க நிறைய நியூஸ் பார்ப்போம். குமரி மாவட்டத்தில் உள்ளது நியூஸ் வந்து பெரும்பாலும் நீங்கள் எந்த ஒரு சண்டியோ ஏதோ ஒன்று எடுத்து பார்த்தா கூட அதில் வந்து பாலிமரோ நம்ம புதிய தலைமுறை பார்த்தா கூட இந்த குமரி மாவட்டத்தினுடைய செய்தி எதுவுமே அதில் 90 விழுக்காடு வரல. 10 விழுக்காடு ஏதோ பெருசாக நடந்தா அப்படி வரும் இல்லையா? ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. சரி, இன்னைக்கு வந்து செய்தி இதெல்லாம் வரலன்னு நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் கையிலையுமே கைபேசி இருக்கு. இப்போ நானும் தான் உங்கள்கிட்ட செய்தி எடுத்துட்டு இருக்கேன். இதையும் வந்து பரத்துவோம். நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்ல. நம்ம நண்பர்கள் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இல்லை அது உண்மைதான். என்னன்னா பழைய காலம் போல கிடையாது. இன்னைக்கு என்ன விஷயம் இருந்தாலுமே உடனே மக்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். சரி, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சாமி இது தொடங்கியாச்சுன்னு தோணுது. சரி, உங்களை சந்தித்து மிக்க மகிழ்ச்சி. வெற்றி உண்டாகட்டும். ஓகே.